அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் ஒரு சில இடத்தெல்லாம் எங்கே திருவிழா அப்படின்ட்டு பார்த்து அங்கே போயிட்டு நம்ம தண்ணீர் பந்தல் வச்சுக்கிட்டு வரோம். அருகாமையில் பொய்னப்படி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு எங்கெங்கே இருந்தோ வருவாங்க. நிறைய பேர்த்துக்கு அந்த கோயில் குலதெய்வமாக இருக்கும். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம் திருவிழா வரும். அதே போல் இப்போது வைகாசி மாதத்தில் திருவிழா வந்தது. அந்த திருவிழாவில் ஸ்ரீமதி நினைவு தண்ணீர் பந்தல் நம்ம வச்சோம். அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வம் தான் இல்லைங்க, யார் வேணாலும் வருவாங்க. நிறையா கூட்டம் அங்கே வரும். நிறையா கடைகள் இருக்கும். எங்கெங்கே இருந்தோ வருவாங்க. அது ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அங்கே போயிட்டு இப்போ அந்த திருவிழா அன்னைக்கு ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் தண்ணீர் பந்தல் வச்சோம். மக்களோட தாகத்தை தீர்க்க முடிஞ்சுது. ஒவ்வொருத்தவங்களும் அந்த தாகம் தண்ணியக்குள்ளே நம்ம ஸ்ரீமதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாப்பா தண்ணிக்காக எவ்வளோ தவிச்சிருப்பா, எவ்வளோ துடிச்சிருப்பா அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. பிள்ளைக்கு தான் அந்த தாகத்தை நம்மளால் தணிக்க முடியல. மக்களுக்கு ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் தண்ணீர் கொடுத்து அவங்களுடைய தாகத்தை தணிக்கணும் அப்படின்னு தான் கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற ஊர் எங்கேயாவது தேர் திருவிழா அந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த கோவிலில் இப்போ ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி தான் அந்த கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் போட்டாங்க. அந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட நான், ஸ்ரீமதி, தம்பி 3 பேரும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஸ்ரீமதியும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறா. ஏன்னா எங்களுக்கு பக்கமாக இருக்கிறனால அந்த கோயிலில் திருவிழானா நாங்கள் போயிடுவோம். கும்பாபிஷேகம் இப்படிலாம் வந்தாக்க போவோம். அங்கே மற்ற நாள் கூட பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி எல்லா நாட்களுமே இந்த கோயிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த கோயிலில் கூட பாப்பா 11th படிக்கக்குள்ள அந்த கோயிலில் அப்போ திருவிழா வந்தது. 11th மே மாதம் தான் எக்ஸாம் வந்தது. அப்போ எக்ஸாமுக்காக பாப்பா அங்கே இருந்தா. அப்போ மே மாதம் பார்த்திங்கன்னா திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழா நடக்கக்குள்ள அங்கே போயிட்டு திருவிழாலாம் பார்த்துட்டு நிறைய பேர் திருவிழாப்போ பச்சரிசி மாவால் மாவு செய்வாங்க. இந்த மாதிரி நானும் அந்த திருவிழாக்கு அப்போ போயிட்டு அப்போ எக்ஸாம் டைமு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பாப்பா இப்படி மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் அப்படி அப்போ கிருத்திகா நின்றுச்சு. நான் கேட்டேன், இந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, இந்த மாவு பச்சரிசியால் செய்கிறதெல்லாம் நீங்களாம் டவுனில் இருக்கிறீங்க, சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்லாம் கூட அந்த கிருத்திகாவுக்கு நான் கொடுத்தேன். வாங்கி சாப்பிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ நம்ம தங்கத்தை இழந்து 2 ஆண்டு வந்துருச்சு. இந்த 2 ஆண்டுமா அந்த கோயிலுக்கே எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, நான் போகிறதே இல்லை. ஆனால் இப்போ பாப்பாவோட தண்ணீர் பந்தல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். தண்ணீர் பந்தல் வச்சு மக்களுக்கு தண்ணீர் கொடுத்தோம். அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பாப்பாவை துடிக்க அந்த கொலைகாரனை அந்த தெய்வம் கண்டிப்பாக தண்டிக்கும். இந்த கொலைக்கு துணை போன அத்தனை பேர்த்துக்கும் இந்த தெய்வம் தக்க தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கடவுள் கைவிட மாட்டார். பாப்பாவுக்கு நடந்த அந்த அநீதியை ஒரு நாள் வெளிச்சம் போட்டு உலகத்துக்கு காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் கடவுளை வெறுத்தாலும் ஒரு நேரம் மனசார வேண்டதான் சொல்லுது. கண்டிப்பாக வேண்டிகிட்டு இருக்கோம். அந்த கடவுள்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக கடவுள் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று நடத்துவார், அவங்களுக்கான தண்டனையை கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க.